அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வட மாநிலங்களில் அவருடைய அந்த தேர்தல் வியூகமோ அவர்கள் அந்த பிரச்சாரத்தை என்ன எடுக்கலாம் அப்படின்னு செய்கிறது எல்லாமே அங்கே அவருக்கு இது வரைக்கும் வெற்றியாக அமைஞ்சிருக்கு. ஆனால் பிரதமர் அவர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி 2014 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதன் பின் வந்த அனைத்து தேர்தல்கள்லையுமே அவர் மோடி என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் அது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு எடுபட்டது கிடையாது இது வரைக்கும். அதனால அவருடைய கூற்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அவுட் சைடர் ஸ்டாண்டுன்ற மாதிரி தான் அதை பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் அல்லது அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை இருந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு செல்வாக்கு மிகுந்த பகுதியாக இருந்திருக்கும். ஆனால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க எங்கள் தலைவர் வந்து மேற்கு மண்டலத்தில் பேசும்போது 39 தொகுதிகளும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே தென் மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 58 தொகுதிகள்லையும் ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவோம். அதுல நீங்க வந்து இவங்க எந்த அடிப்படையில் இந்த ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல.